இப்போ நம்ம அளவு ப்ளவுஸு வைத்து ப்ளவுஸு துணி வெட்ட போகிறோம். ஓகே, எப்படி என்று பார்த்து விடுவோமா? சிரிக்கப்படாது எடுத்து. ஓகே, வாங்க இந்த பக்கமா. இப்போ ப்ளவுஸ் வந்து 4ஆம் ப்ளவுஸுக்கு ஹேண்ட் வந்துப்பா இந்த மாதிரி 4ஆம் அடிச்சுக்கிறோம். சரியா? ஐயோ, இவங்க வாயே மூட மாட்டாங்க, கரு கருன்னு இருப்பாங்க. ஏய், வாயை மூடுங்கம்மா. சரி, இப்படி 4ஆம் அடிச்சு போட்டுக்கிறோம் ப்ளவுஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்ப்போமா? பார்ப்போம். டீ குடிச்சிட்டு வெட்டுவோம். டீ வந்துருச்சுமா? எனக்கு இப்ப வெட்டுங்க ப்ளீஸ். சூடு ஆறிரும். நோ டீ. டீ டீ ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் வேலை பார்ப்போம். அந்த சீடு டீ ஆறிரும், குடிக்க முடியாது. டீ குடிச்சு முடிச்சாச்சா? முடிச்சாச்சு. நல்லா இருந்துச்சா? அதை கேட்காத, நல்லாவே இல்லை. நீங்க போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதுக்காக நான் போய் போட முடியுமா? போடணும். அப்புறம் கடையாறு வத்துக்கிறது. சரி வா, கை வெட்டுவோமா? இங்கே பாரு, கரெக்டா இந்த தையலுக்கு நேரம் டேப் பிடிச்சிருக்கேன். இங்கே 6.25 வருதா? அப்போ 1.5 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கிறோம். தையலுக்கு இப்போ எவ்வளோ வரும்? 6.5ல 1.25 சேர்த்தோம்னா 8.15. 8.15 வரும். ஆமாம், 8.15. தையலுக்கு 1.5 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். சரியா? அப்போ 8.15. உயரம் வந்து கழுத்து 8.15பா. அப்போ நம்ம 8.15 வைக்கிறோம். சரியா? அதே மாதிரி இந்த பக்கமும் 8.15 வைக்கிறோம். ஓகேவா? நம்ம இங்கே என்ன அளவு எடுக்கிறோமோ அங்கே அதே அளவு இங்கே எடுக்கணும். சரியா? இப்போ இந்த வளைவுக்கு 3 இன்ச்சு எடுக்கிறோம். ஏன் 3 இன்ச்சுன்னு தெரியுமா? 8 இன்ச்சுக்கு உள்ளே வந்தால் 2.5 எடுப்போம். சரியா? 8 இன்ச்சுக்கு மேலே வந்தால் நம்ம வளைவு வந்து 3 இன்ச்சு எடுப்போம். ஓகேவா? இப்போ 8.15, 8க்கு மேலே இருக்கா, அதனால வளைவுக்கு 3 இன்ச்சு வைக்கிறோம். இப்போ வளைவு போட்டுட்டோம். இப்போ கட்டிங். உன் கத்தரிக்கோல் வெட்டுமா? தெரியும். அப்போ என் கத்தரிக்கோல் எடுத்துட்டு வா. இப்போ நல்ல துணினால உனக்கு ஃபஸ்ட்டு வெட்டி கொடுக்குறேன். சரியா? அப்புறம் எல்லாம் நீங்களே வெட்டணும். மணி அக்கா வெட்டுங்கன்னா உன்னை ஒரே போடு கத்தரிக்கோலை வச்சு. சரியா? அப்புறம் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். வேணாம், நீ ஒத்த பிள்ளை என்னைய மாதிரி. அதனால உங்கள் அம்மா பாவம். நானும் தான் பாவம். பேனை அமத்துமா. சும்மா பேனை போடுவேன். பறக்குதுல்ல. இங்கே பாரு, இந்த குடஞ்சி வெட்டுறதுலாம் தெரியுமில்லம்மா? இங்கே இருந்து 1.25 இன்ச்சு, அதே மாதிரி இங்கே இருந்து 1.25 இன்ச்சு, நடுவில் ஒரு 1/2 இன்ச்சு. சரியா? இப்படி போட்டுட்டு இப்படி வரைஞ்சிக்கிற வேண்டியது. இங்கே பாரு, மாங்காய் கீத்து தானே? மாங்காய் கீத்து. அந்த திங்கிற விஷயத்துக்கு போனால் அதான்டா எவனும் மறக்க மாட்டேன். சரியா? இப்போ குடஞ்சி வெட்டியாச்சு. இப்போல்லாம் ரெடிமேடாகவே குடஞ்சி வெட்டுறதுக்கு இருக்குல்ல, அது கடையில் விற்கிது. அதை வாங்கி வளைவு எல்லாத்துக்குமே ஸ்கேல் விற்கிறான். நமக்கு அதே பழக்கமாக போச்சு. கைதே ஸ்கேல். கட்டிங் பின் பகுதி கட் பண்ண போகிறோம். ஓகே, ப்ளவுஸில் பேக் சைடு. சரியா? இது வந்து 2 இன்ச்சு வைக்கிறோமா மடித்து தைக்கிறது. சரியா? நம்ம எப்படி ஷோல்டர் அளவு எடுக்க போறோம்னா பின்பக்கம் உயரம் எப்படி மடிச்சு போட்டிருக்கேன்னு சொல்லுங்க, அப்புறம் மறந்துடும். உனக்குதே மறக்குமே எல்லாம். இந்தா பாத்துக்க, உனக்கு டவுட் ஏதாவது வந்தா கேளு. சரியா? இந்த ஷோல்டர் இப்படி 2ஆ மடிச்சு இந்த பின்னாடி ஒரு டாட் இருக்கா, அதை இப்படி புடிச்சுக்கிறணும். சரியா? புடிச்சிட்டு இங்க பாரு, இந்த மாதிரி குறிச்சுக்க. சரியா? மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு பார்த்துக்க. பின்பக்கமாக மடித்து இந்த டாட்டுக்கு நேரம் மடிச்சிருக்கேன். ஷோல்டரை 2ஆ மடித்து பின்பக்கம் 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கேன். பின்பக்கம் உயரம் இதுதே. ஓகேவா? கரெக்டாக எடுத்துட்டேன். திரும்பவும் எப்படி மடிச்சேன்னு காமிக்கிறேன் பாரு. பின்பக்கம் ஷோல்டரு 2ஆ மடித்து இந்த இப்படி தான் என் பின்பக்கம் எடுத்துருக்கோம். திருப்பி நல்லா பாருங்க, இந்த மாதிரி. ஓகே, 1/2 இன்ச்சு தையலுக்குமா எடுத்தாச்சு. கட்டி இப்போ வந்து நம்ம ப்ளவுஸோட அகலம் எடுக்க போகிறோமா. இங்கே பாருங்க,
இப்படி கழுத்தை ஸ்ட்ரெயிட்டாக கழுத்தெல்லாம் நேராக இருக்கணும் சரியா? இப்படி நேராக வச்சுட்டு இங்கே பாருங்க, இந்த கடைசியிலேருந்து இந்த எண்டு வரைக்கும் நல்லா பாருங்க, அக்குள் பகுதி சரியா? அக்குளும் இந்த ஹேண்டும் ஜாயிண்ட் ஆகுது பற்றியில அந்த இடத்துல நல்லா அந்த பக்கம் பாருமா. ஓகே, இதுதான் நமக்கு ஒரு ப்ளவுஸோட அகலம் இப்படி தான் எடுக்கணும் சரியா? எவ்வளோம்மா வருது? 23 வருது. 23ல் பாதி 11.5. வெரி குட். குட்டுக்கள். நான் எப்பயுமே நல்ல பிள்ளை. குட்டுக்கள் குட்டுக்கள் 11.5. இப்போ இந்த அகலத்தை குடிச்சிட்டோமா? ஏல தைக்க கொடுக்குற வயலுதானே பத்தாத துணி எடுத்துட்டு வரேன்னா பழக வர்ற புள்ள நீனுமா பத்தாத துணி? பத்தாவது துணியா? பத்தலையா? 80 மீட்டர் கரெக்டாக தான் எடுத்தேன். 80 மீட்டர் எடுத்துட்டு வந்தியாக்க நீனு? இந்த சட்டை 80 மீட்டர்ல வச்சது. 80 மீட்டர். 80 மீட்டர்னா என்னன்னு தெரியுமா? பாயிண்ட் நே. சரி ஏதோ ஒண்ணு 80 இருக்குல. 80 மீட்டர்ல 100 சட்டை தைக்கலாம். சரி ஏதோ ஒண்ணு. நான் கூட தப்பேன். இப்ப என்ன பத்தலையாக்கும்? அது அம்மா ஒளியா தானே இருக்காங்க. 10 தான் பத்தலையா? 11 வருது அளவு. அப்ப 11 வைங்க. அப்ப சட்டை போட வேணாமா? 11. அப்ப என்ன பண்றது? கரெக்டாவே வர அதெல்லாம் பாருங்க. இப்பவே ஒட்டு போட கத்துக்கவா, அது ஃபியூச்சருக்கு உதவும். இங்க பாரு, கழுத்து அகலம் 2.5. ஓகே, ஷோல்டர் அளவு 3, அக்குள் அளவு 5.5 சரியா? உங்க கடையில ஏங்கா நசன இங்க பாரு. ஓகேவா? இது 5.5யா? இது வந்து 5.5 அக்குளுக்கு. அதுக்கு எடுத்து பார்த்துக்க 1.5 இன்ச்சு வளைவு சரியா? எனக்கு இன்னொரு தடவை சொல்லுங்க. சொல்றேன். இதா இருக்குல்லம்மா, அக்குள் அளவு 5.5. 5.5 எடுத்து நம்ம 11 இன்ச்சு கோடு போட்டிருக்கோம்ல, அதோட இணைச்சிடணும். என்னைய பார்க்க கூடாது, நீ துணியை பார்க்கணும் சரியா? எடுத்தாச்சா? அதுக்கப்புறம் இங்கே இருந்து 1.5 இன்ச்சு கரெக்டா எடுத்து வளைவு போட்டுறணும் சரியா? கொஞ்சம் இறக்கமா வேணுமா எங்க அம்மா? என்ன இறக்கமா வேணும்? முதுகு பின்கழுத்து. மொட்டையா சொல்லக்கூடாது, பின்கழுத்து இறக்கமா வேணும். ஓகே, போட்டுருவோம். அடுத்து பின்கழுத்து தான் அளக்க போறோம் சரியா? இங்க பாரு, பின்கழுத்து இந்த மாதிரி தாம்மா அளப்போம். ஓகேவா? இங்க பாரு, கழுத்து பகுதி பின்பக்க கழுத்து நல்லா பார்த்துங்க. இது கழுத்தா? இந்த பாருங்க, ரொம்ப ஈஸி சரியா? இங்க பாரு, அந்த 2 இன்ச்சு மடிச்சு தைக்க போட்டோம்ல, 1.5 இன்ச்சு கூட வச்சுக்கலாம், தப்பு இல்ல சரியா? இங்க பாரு, இந்த இருக்கா, இதுதான் கழுத்தோட உயரம். இரு வாரேன். 1/2 இன்ச்சு கூட்டவும் கூடாது குறையும் கூடாது, அதே அளவு போடணும். ஆனா அம்மா இறக்கி கேட்டாகல்ல, அதனால ஒரு 1/2 இன்ச்சு இறக்கிக்கணும் சரியா? 1/2 இன்ச்சு போதுமா? போதும். ஓகே. அதுக்கப்புறம் இங்க பாரு, மேல 2.5 இன்ச்சு எடுத்தோமா, அதே 2.5 இன்ச்சு இங்கேயும் போட்டுக்கிறோம். போட்டாச்சா? அப்ப இங்க பாரு, இத ஒரு கோடு போட்டுக்கிற வேண்டியது. அதே சொன்னேன்ல, சரியா? நல்லா வளைச்சு போடுமா. ஓகே, வளைவுதே முக்கியம். ஓகேவா? இப்ப வெட்டுவோமா? வெட்டலாம். கட்டிங் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? கழுத்துல கைய வைக்கணும் சரியா? எருமை மாடு ஏன் கழுத்துல வந்து கழுத்துல கை வச்சா கத்திரிக்கோலை எடுக்க கூடாதாமா? நீங்க தானே கழுத்துல கை வைக்க சொன்னீங்க. ஏன் கழுத்துல சொன்னீங்க? இப்படி ஸ்டூடண்ட வச்சுட்டு நான் ஒண்ணுமே பண்ண முடியாதுல. சரி வெட்டுங்க. இங்க பாரு, ஓகேவா? கழுத்துல எக்காரணம் கொண்டு கை எடுக்க கூடாதுமா. நீங்க கிளியரா சொல்லணும், துணியில கழுத்துலன்ட்டு. சரிம்மா, நீ பச்சை பிள்ளைன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஓகேவா? கழுத்து இந்த மாதிரி ரவுண்டா இருக்கணும் என்ன? அதுக்கப்புறம் ஷோல்டரே யூ ஷேப்ல இருக்கு, ரவுண்டுங்கறீங்க. யூ ஷேப் ரவுண்ட் ரெண்டுமே ஒண்ணுதான்.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெட்டி கரெக்ட் என்று வெட்டவும். எப்படி வெட்டணும்? கரெக்ட். ஏமா வாய் மூடுங்கம்மா சத்தா. ஐயா 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 சை அலும்பு பார பயிலுங்களா. ஸ்கிரீன் போடக்கூடாது, செவுட்டு மிஷினை தூக்கி 50 பேருக்கு மாட்டணும். ஓகே சரியா? இப்ப பின்பக்கமும் வெட்டிட்டோம், கையும் வெட்டிட்டோம். இப்ப வந்துருச்சா சட்டை? சரியா? கழுத்து அக்குளு எல்லாம் வந்துருச்சு. ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்னா முன்பக்கம் வெட்டணும். முன்பக்கம் ரொம்ப 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 முக்கியம். இங்க பாருமா, இந்த மாதிரி இங்க பாரு சம்சா மாதிரி மேல இருக்கணும். சரியா? முக்கோணமா சம்சா மாதிரி புட்டு வாங்குவோமா? பிச்சு புரி திங்கிறது. ஐயோ திங்கிறத எடுத்தா அது வாய்த்தா இது வாய்த்தா. இங்க இம்ச இங்க இருக்கா. இவ 10ஆவது துணியை கொண்டு வந்திருக்காக்கா பழகுறதுக்கு. கஸ்டமர்தே நம்மளை போட்டு படுத்துறாங்க. பத்துறதுக்குலாம் நல்லா தாராளமா துணி எடுத்துட்டு வரணும்ல. அப்பதே ஃபர்ஸ்ட் தெரியுமா அவளை ஒட்டு போடு. நம்மட்ட இன்பம் வையகமும் பெருக. நீனும் தப்பா சொல்றீங்க. நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். பெருகை வகையகம் வரல வாயில. சரி நான் ஸ்டாப். இவ பேர் என்ன? நான் ஸ்டாப். நான் ஸ்டாப் நம்மட்ட என்னமோ பண்ணட்டும். இங்க பாரு வராதத வர 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 வரன்னு வரல. இங்க பாரு சரியா? நீ சுத்தி வரையணும். நீ தூங்கிறாதல? தூங்கல சுவாமிக்கண்ணே தைக்கிறியாடா? கழுத்து நல்லா திருப்பிட்டியா? இல்லைன்னா உன் கழுத்து இப்படி போயிடும் பார்த்துக்க. சரியா? அத்தைக்கு ரொம்ப பயப்படுறியாமா? அதானே நல்ல ஸ்டூடெண்ட். நீ எந்த காலத்துல பயந்த? ஓகே இந்த பாரு இங்கே வரைஞ்சிட்டோம். அப்படியே வரைஞ்சிட்டோம். இங்கே ஸ்டாப் பண்ணிட்டோம். இங்கே கொஞ்சம் தூக்கெல்லாம் தூக்கி விட்டுருக்கான். இப்போ என்ன செய்யணும்னா எடுத்து விடணும். சரியா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு. இப்போ நீ ஃபர்ஸ்ட் டிப் டாப்ல தைக்கிற, அதனால கொஞ்சம் கவனமா. இங்கே பாரு லைட்டா உள்ள லைட்டா வளைவா. சரியா? லைட்டா இறக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த முன்கழுத்து டேப்பா காணாமல இந்த இருக்குல்ல, முன்கழுத்தை நல்லா பார்த்துக்க. முன்கழுத்தை என்ன செய்யணும்? நல்லா பார்த்துக்கிறோம். 5.5 நார்மலாகவே அதிகமான 80% வந்து கழுத்து வந்து 5.5 எல்லாத்துக்கும் கரெக்டாக வரும். அதெல்லாம் ஈஸியான மெஷர்மெண்ட். 5.5 வரும். ஒரு சிலவே கழுத்து இறக்கமாக அகலமாக போட்டாங்கன்னா 6, 6.5. 6 விட யாருக்கும் தாண்டாது. சரியா? அதுக்கப்புறம் நல்லா பாரு இங்கே 5.5 குறிச்சிட்டோன்னா குறிச்சிட்டு இங்கே பாரு நேர கோடு போட்டு இவங்களோட அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறணும். சரியா? ஜாயின்ட்தே பண்ணணும், யாரையும் பிரிச்சு விடக்கூடாது. சரியா? சேர்த்துதே வைக்கணும். அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. வீட்டுல தெரிஞ்சுன்னா அடி பிச்சுக்குறாங்க. மேட்ரிமோனி. ஆமா நான் என்னல செய்யா, அவங்க ஹெல்ப் கேட்டாங்க நான் செஞ்சேன். நான் ஒன்லி லவர்ஸ் தான்மா, யாரோட தப்பாலாம் சேர்த்து வைக்கல. கரெக்டா ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சேர்த்து வச்சிருக்கேன். மணியக்காவை கொண்டு வரேன். கடைசியில கட்டப்பையோட மணியக்கா வீட்டுக்குதே வரைஞ்சிட்டு போயிட்டான். அதெல்லாம் பேசல கூடாது. நான் தையல் சொல்லி கொடுத்துருக்கேன், வந்த வேலை பார்க்கலாமா? என்னமா உன் டவுட்? என்னத்த கொண்டாட்ட சூப்பர் தான். அவ சென்னையில நல்லா இருக்கா, அவ சூப்பரா இருக்கா. அவ பாரு கழுத்து வந்து நம்ம 5.5 இன்ச்சு எடுத்திருக்கோமா. இருவாரு இப்படி 2 கோடு போட்டா அழில பற வச்சு இப்படி அழிச்சுக்கிறோம். சரியா?
ரைட்டா? இப்போ ஒரு கோடா தெரியுதா? லைட்டா அப்படி உள்ள லைட்டா வளைச்சு விட்டோம்னா கேவா நல்லா இருக்கும். சரியா? இப்ப மூணு அளவு, முக்கியமான அளவு. ரெடி ஸ்டார்ட் 1 2 3. சொல்றமே அங்க பாரு. ரைட்டா பாரு. எவனா தைக்கிறானா? ஏமா உனக்கு கட்டிங் இருக்கா இல்லையாமா? ஏன் இல்ல? இப்பதே ரெண்டு ப்ளவுஸ் வெட்டி கொடுத்தேன். ஏய் பிரியா, பச்சை போட்டியா? கழுத்து இது கொடுமா, இந்த அளவு. சரியா? ஏய் கொஞ்ச நேரம் சும்மாவே இருங்களே, பையன் பேசிக்கங்க. இங்க பாருப்பா. சரியா? கொக்கியில இருந்து இந்த தையலை விட 1/2 இன்ச்சு இறக்குனா போதும். சரியா? இது ஃபர்ஸ்ட் அளவு. ஆனா கொக்கி பக்கம் தான் எடுக்கணும், வளைய பக்கம் எடுக்கக்கூடாது. ஓகே? அதுக்கப்புறம் இப்படியே பிடிச்ச அக்குள், இந்த கையும் அக்குளும் ப்ளஸ் மாதிரி ஆகுதா ஜாயிண்டு, அகனக்குள்ள எடுத்து இங்க பாருங்க, அந்த இடத்த இங்க பாருங்க. சரியா? பத்தல துணி நம்ம இங்கே குறிக்கணும், பத்தவில்லை. அதனால் என்ன பண்றோம் தெரியுமா? இங்கேயே குறித்து விடுவோம், பெல்ட்டை பெருசாக போட்டு விடுவோம். அப்படி இருந்தாலும் ஒட்டு வரத்தையும் செய்யும். போயிட்டு வாடா தங்க குட்டி. சரியா? கொஞ்சம் ஏத்திருக்கேன், நம்ம பெல்ட்ல இறக்கிக்குவோம். அதுக்கு பதிலாக இருந்தாலும் நமக்கு முக்கோணம் ஒட்டு எப்படி வரும் பார்ப்போம். முக்கோணம் ஒட்டு போடுறதுக்கு சொல்லித்தரேன். இங்க பாரு. அதுக்கடுத்து இங்க பாரு, இத இந்த இருக்கா ஷோல்டரு 2 மடிச்சு இந்த முன்பக்கமா இங்க பாரு. மனசிலாயோ? இங்க பாரு, 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கேன். அப்படியே இந்த கிராஸ் இருக்கா, இங்க பாரு நல்லா பார்த்துக்க. இந்த தையலை விட 1/2 இன்ச்சு இறக்கணுமா? இந்த இருக்கா தையல் நேர, இதை விட 1/2 இன்ச்சு. புரியுதா? இந்த தையலை விட 1/2 இன்ச்சு இறக்கிருக்கேன். திரும்பி பாரு, மேலையும் 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். இந்த முன்பக்கம் தான் கஷ்டம். சரியா? அதை மட்டும் பார்த்துங்க. எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்க. ஒருத்தையும் கிராஸை தூக்கி பின்பக்கமா வச்சு புரியான். நம்ம பழகுற பயிலுங்க அப்படி செய்யக்கூடாது. இதுதான் கரெக்டாக மேலே அரைஞ்சி திருப்பியும் பார்க்குறேன். கிராஸ் 2ஆக மடிச்சுக்குங்க. இந்த டாட்டு பகுதியை பிடிச்சி இங்கே பாருங்கள், 1/2 இன்ச்சு கீழே வச்சு. ஓகே? திருப்பி வச்சு காமிக்கிறேன். மேலே 1/2 இன்ச்சு, தையலை விட கீழே 1/2 இன்ச்சு. இப்போ எல்லாமே குறிச்சிட்டோம். சரியா? இப்போ இணைக்க போகிறோம். சரியா? 3 இது என்னன்னு தெரியுமா? செங்கடல், கருங்கடல், இன்னொரு கடல் என்ன கடல்மா? ஏமா கடல்ல 3 வகைப்படும். செங்கடல், கருங்கடல், இன்னொரு கடல் என்ன கடல்மா? நீலக்கடலா? நீலக்கடல். அப்படி ஒழுங்கா படிச்சா நம்ம ஏன் தைய கடைக்கு வாக்கப்பட்டு வெளியே போறோம்? இங்க வந்து போகட்ட பாருங்க. அதானே. சரியா? பாருங்க, இங்கே ஏத்தி பாரு, நடுவுல இறக்கமா வருதா? இந்த வளைவு ரொம்ப முக்கியம். சரியா? இது கொஞ்சம் நார்மல் வயசுக்காரவும் இப்படி போடுறா. இல்லைன்னு வச்சுக்கவேன், நல்லா கொஞ்சம் வயசு கிராஸ் ஏத்தனா நல்லா இப்படி கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு பெல்ட்டை இறக்கி விட்டுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஏற்றுறோமோ கிராஸ் தூக்கும். இது கொஞ்சம் நார்மல் கரவு, அதனால நம்ம கொஞ்சம் ஏற்றமாக போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அளவு சட்டை அளவே போடணும் அப்படின்னா தையலை காட்டி 1/2 இன்ச்சு இறக்கணும். ஓகே? டன்னு. டன். இப்போ என்ன செய்ய போகிறோம்? கட்டிங். ஏமா ஃபேனை அமத்துங்கம்மா, பறக்குதுல்ல. இவன் ஒருத்தி பார்த்துட்டு முட்டு வாயில கைய வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த கத்திரி கோயில வச்சு இது பண்ணக்கூடாது, பறக்காம. காத்து பறக்குதுன்னா என்னையே திட்டுறீங்க. ஏத்தாப்புல இருக்கேல்ல, லைட்டா வளைச்சு வெட்டணுமா? சரியா? நமக்கு டேபிள்ல வெட்டினா தான் வசதியா இருக்கு. பாத்துக்க. புரியுதா புரியலையா? புரிகிறது. அவன் தைக்கிறனா என்னல பண்றேன்? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இங்க பாரு, அம்மாவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எடுத்து கூட எடு. சரியா? 1/2 இன்ச்சா? சாரி 5 இன்ச்சு. அதாவது 80 எடுத்திருக்கேல, 85 பாயிண்ட் எடுத்துட்டோம். ஏன் துணி வேலை எல்லாம் கூடிக்கிட்டே போகுது? துணிக்காரன்டா, ஜவுளி கடைக்காரன்ட்ட தான் கேட்கணும்.
அது துணி ஏத்துறத பத்தி ஒண்ணும் இல்லல, அகலத்தையும் குறைச்சு போறேன். இத பத்தி ஒரு பட்டிமன்றம் நடத்தணும்க்கா. நடத்துவோம். இப்ப புரியுதா? மணிமேகலை தலைமையில். மணிமேகலை தலைமை. இங்க பாரு, இதுக்கு ஒட்டு கொடுக்கணும், கண்டிப்பா ஒட்டு வரும். சரியா? உனக்காவது சின்ன ஒட்டு, எங்களுக்கெல்லாம் தைக்க வரும்ல, அப்படி கோபுரமா வரும். எப்படி ஒட்டு கொடுக்கணும்? இது என்னது? பெல்ட். ஒரு பக்கம் 4, ஒரு பக்கம் 4.5, ஒரு பக்கம் 4, ஒரு பக்கம் 4.5. இப்படி தைய கடையா சண்டை கடையான்னு எனக்கே டவுட்டா இருக்குல்ல. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.